வேலு, பூஜா எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். இப்ப என்ன பண்றது? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு வேலு. இது எப்படி சரி செய்யறதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. செல்வி, இதுல நாம என்ன தப்பு பண்ணோம்? இவ்வளவு தூரம் சொல்றவ கௌதம் பொண்ணு கேட்டு வந்தப்பயே சொல்லியிருந்தா பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. நடந்ததை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பூஜா அவரோட முடிவுல தெளிவா இருக்கா. கல்யாணம் பண்ணி வாழ போறது அவதானே. அப்படி இருக்கும்போது பூஜாவுக்கு கௌதம பிடிச்சிருக்கா? அவ மனசுல என்ன இருக்கு? யாரையாவது விரும்புறாளான்னு நம்ம எதையுமே கேட்காம கௌதமுக்கும் பூஜாவுக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரிக்கையோட அவங்க வீட்டுல இருந்து வந்துருவாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு. இனி அவளை அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. வேலு, நம்ம பூஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கேட்காதது நம்ம தப்பும் தானே. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அதனால பூஜாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கௌதமோட வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். வினோத்தை மனசுல வச்சுக்கிட்டு கௌதம் கூட பூஜா வாழ்றது கௌதமுக்கு செய்யற துரோகம். நம்மள வாழ வச்சது கௌதமோட குடும்பம் தான். பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாதிக்கப்படணுமா? அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? அதுக்காக இது எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாம் கைமீறி போயிருச்சு. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு செல்வி. கல்யாணம் இன்னும் நடக்கலையே வேலு. நம்ம பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு சூழ்நிலைய காரணம் காட்டி பூஜாவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவளை தள்ளி விடுறது சுத்தமா சரியில்லை. இந்த கல்யாணம் நடந்தா இவங்க 3 பேரோட வாழ்க்கையிலுமே சந்தோஷம் இருக்காது. பூஜா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ மனசு மாறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவ சாகிறதுக்கே துணிஞ்சிட்டா. வினோத் ஒரு பக்கம் நான் செத்து போயிடுவேங்கிறான்.